அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீ குருப்யோ நமக குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் பலவிதமான அற்புதங்களை நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? மகான் தன் பக்தர்களை எப்படியெல்லாம் காத்தருளினார், எந்தெந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் விடுவித்தார்னு பார்த்துட்டு வரோம். நமக்கு ஒரு கேள்வி வரும், எதற்காக அந்த கஷ்டத்தை முதல்ல கொடுப்போம்? எதுக்கு அதை கொடுக்கணும்? கஷ்டத்தை முதல்ல கொடுப்பானேன், அப்புறம் அந்த பக்தரை பதற வைப்பானேன், அப்புறமா ஏன் காப்பாற்றுவான்? அதற்கு பதிலாக அந்த கஷ்டமே வராமல் இருந்திருந்தா சந்தோஷமாக இன்னும் ஆனந்தமாக இருந்திருக்கலாமே. இந்த கேள்வி வரும் இல்லையா? ஏன் கஷ்டம் வருகிறது? நம்முடைய செயல்கள், நம்முடைய வினைகளே கர்மாவாக மாறி கர்ம வினைகளாக வளர்ந்துதானே நம்மிடத்தில் வந்து சேர்கிறது. நல்ல காரியம் பண்ணால் நல்ல வினைகளை நாம் சேகரித்து வச்சுருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் கெட்ட வினைகள் நம்மை வந்து சேரும் பொழுது அது தரும் பலன்களையும் நாம் அனுபவித்துத்தானே தீர்க்க வேண்டும். அந்த கஷ்டம் தீரும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அந்த சமயத்தில் மகானின் அருள் நமக்கு கிடைக்கிறது. இதை இப்படியும் சொல்லலாம், மகானின் அருள் நமக்கு கிடைக்கும் காலம்தான் நம் கஷ்டங்கள் விலகும் காலம் சொல்லலாம் இல்லையா? இந்த கதையை நமக்கு விளக்கும் ஒரு அற்புதம்தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். என்னது? ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார், தஞ்சாவூர் ஜில்லாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார், நிலப்புலன்கள் சொத்தெல்லாம் வச்சுண்டு அப்படி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஆனால் மிக மிக நல்லவர், தர்மவான். எவ்வளவோ கோயில்களுக்கு தர்ம காரியங்களை செய்துள்ளார். கோயில் திருப்பணிகளை தானே மேற்கொண்டு செய்துள்ளார். கஷ்டப்படுபவர்களுக்கு தான தர்மங்களை வரைமுறை பார்க்காமல் செய்தவர். எப்படியாவது ஒருத்தர் கஷ்டம்னு வந்துட்டானா எப்படியாவது அவ கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருந்த ஒரு அன்பர், மகா பெரியவாளின் தீவிரமான பக்தர் அந்த ஜமீன்தார். அந்த ஊரிலேயே அவர் இருந்த அந்த சின்ன ஜில்லாவிலேயே ரொம்ப பிரபலமானவர் அவர். அவ்வளவு சத்காரியங்களை செய்தவர் அவர், தர்மவான். இப்படி வாழ்ந்தவருக்கு சோதனை காலம் ஆரம்பமாகிறது. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விலகின்றே வருது. விவசாயத்திலையும் பெரிய ஒரு வருமானம் கிடையாது. என்னென்ன வருமான முறைகள் இருந்ததோ எல்லாம் குறைஞ்சுட்டே வந்து பிற்காலத்தில் எந்த நிலைக்கு வந்துட்டார்னா, எந்த சொத்துமே இவருடையது கிடையாது என்று நிரூபணமாகும் அளவிற்கு இவருடைய நிலை மோசமானதாக வந்துடுது. இப்போது இந்த கஷ்ட நிலை வந்ததுமே அவருக்கு கோபம் வந்துடுது. யார் மேலே? இந்த கஷ்டம் யாருனால வந்தது? அந்த பகவானால் தானே வந்தது. இவ்வளவு தர்ம காரியம், இவ்வளவு ஸ்ரத்தையாக பூஜையை பண்ணியிருக்கேன், கோயில் திருப்பணி பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுதில்ல. இனிமேல் நான் சுவாமி இருக்கிற பக்கமே போக மாட்டேன், சுவாமி இருக்கிற திசை பக்கம் கூட நான் படுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி. சுவாமி இல்லாத திசையும் உண்டா? சுவாமி எனக்கு கிடையாது, நான் நெத்தி கட்டுக்க மாட்டேன், ஆற்றுல பூஜை பண்ண மாட்டேன், எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். இப்போது அவர் ஒரு சுத்த நாத்திகவாதியாகவே மாறிவிடுகிறார். ஆனாலும் அவருக்குள்ள என்ன ஒரு கோபம்னா, நாத்திகர்கள்னால் பகவான் இல்லை என்று சொல்பவர்கள். ஆனால் இவர் எப்படி? பகவான் இருந்தார், நான் கும்பிட மாட்டேன், எனக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்தார் இல்லையா, பகவான் மேலே நான் கோபமாக இருக்கேன். இப்படி ஒரு நிலை. இப்போது மகா பெரியவா அவர் இருந்த ஊர் பக்கம் ஒரு நாள் முகாமுக்கு வருகிறார். முகாம் அமைத்து கொள்கிறார். இவருக்கு விஷயம் தெரிய வர்றது. இப்போது இவருக்கு என்னென்னா, மகா பெரியவாளை போய் பார்க்கணுங்கிற எண்ணம். அது பக்தியினாலேயோ பரவசத்தினாலேயோ நம்பிக்கையினாலேயோ இல்லை என்பதை விட தனக்கு நேர்ந்த கஷ்டத்திற்கு நியாயம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா நேராக கோர்ட்டுக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், நியாயத்தை கேட்குறோம் இல்லையா, கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறோம். அது மாதிரி மகா பெரியவாள்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். இவ்வளோ தர்ம காரியம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஸ்ரத்தையாக இருந்திருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்கணும்னு நேராக மகா பெரியவா இருந்த முகாமுக்கு போயிட்டார். அவர் உள்ளே வந்த அந்த தோரணை, கையில் ஒரு வாழைப்பழம் கூட வாங்காமல் வந்த அந்த விதம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது பட்டவர்த்தனமாக தெரியறது அவர் ஒரு கோபத்திலையும் வெறுப்பலையும் கஷ்டத்துலையும் வந்திருக்கார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறது. ஆனால் மகான் ஒன்றுமே தெரியாதவர் போல், வாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். கேட்டது தான் கேட்டார். இவர் அப்படியே தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிட்டார். பெரியவா, நான் எவ்வளோ தர்ம காரியம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்ரத்தையாக இருந்திருக்கேன், எத்தனை பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கேனே பெரியவா, எனக்கு இவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் கொடுக்கலாமா பெரியவா அப்படின்னு சொல்லி அழுதுட்டார் அந்த இடத்துல. இப்போது மகான் பார்த்தாராம், சரி
நான் உனக்கு இப்போது இதுக்கான தீர்வை சொன்னால் நான் ஏதோ அட்வைஸ் பண்ணுறதா நீ எடுத்துப்ப. உன் கஷ்டம் உடனே போயிடுமான்னு நீ கேட்ப. அதனால் இப்போ நான் உனக்கு அதை செய்ய போகிறது கிடையாது. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், பொறுமையாக கேட்குறியா? அவர் ஏதோ வேண்ட விருப்பாக தலையை ஆட்டுறார். ஏன்னா கேட்டுட்டு தானே ஆகணும். நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம்னா அவள் சொல்கிற தீர்வையும் நாம் கேட்டுக்கணும். அதற்கான பொறுமையும் இருக்கணும் இல்லையா? அது இல்லமாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, நம் கஷ்டத்தை நம்முடைய கோரிக்கையை சொல்லும் பொழுது இன்னொருவர் அதற்கான தீர்வை சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொள்ளும் பொறுமையும் திறமையும் நமக்கு வேண்டும். அதனால் இவர் வேண்டா வெறுப்பாக கேட்குறார். சொல்லுங்க பெரியவா கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு உப்பு குறவன் கதை தெரியுமோ அப்படின்னார் பெரியவா. எல்லாரும் பார்க்குறா. இப்போ எல்லாருக்குமான கதை இதுன்னு அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு ஊரில் ஒரு உப்பு குறவன் இருந்தானா. அந்த உப்பு குறவன் காமாட்சியோட தீவிர பக்தனா. காலையில் எழுந்துக்கும் போதும் காமாட்சின்னு சொல்லிகிட்டே எழுந்துப்பானா, ராத்திரி தூங்க போகும்போது காமாட்சின்னு சொல்லிகிட்டே தூங்க போவானா. அவனுடைய வியாபாரம், அவன் தொழில் வந்து உப்பு விற்கிறது. அவன் உப்பு விற்கிறவன். உப்பு விற்கிறவன் தான் அந்த காலத்தில் உப்பு குறவன்னு சொல்லுவா தெரியுமோ அப்படின்னு கேட்டாரான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த உப்பு குறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையில் கழுதையை கூப்பிட்டுப்பான். கழுதை மேலே எல்லா உப்பையும் போட்டு வச்சுப்பான். நேர காலமேயே சந்தைக்கு போயிடுவான். எல்லா உப்பையும் விற்றுடுவான். எல்லாத்தையும் விற்று காசை வாங்கி இடுப்பில் சொருகிண்டு வேஷ்டியை தூக்கி கட்டிண்டு அந்த கழுதை மேலேயே மூட்டையை போட்டுண்டு அந்த கழுதையை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். இதே மாதிரி தினமும் பண்ணிட்டு இருந்தான். தெரியறதா அப்படின்னு கேட்டாராம். அப்படியே பார்த்துட்டே இருக்கா எல்லாம். அந்த ஊரில் இவனோட உப்பு தான் நல்லா இருக்குன்னு அது ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் இவன்கிட்டையே உப்பு வாங்கினாலா இவனுடைய வருமானமும் பெருகின்றே வந்தது. அதை வச்சு இன்னமும் உப்பு வாங்கினா நிறைய உப்பு விற்றான் அந்த உப்பு குறவன். நல்லா வந்துட்டான், நல்லா வாழ்ந்துட்டான். அப்படியே எல்லாரும் மகானையே ஃபோக்கஸ் பண்ணுறா. இப்போ சொல்கிறார், நான் ஒத்தையடி பாதைன்னு சொன்னேனோ இல்லையோ, அது ரொம்ப விசாலமாலாம் இருக்காது. சுற்றி ஒரே மரமாக வேறு இருக்கும். அதனால் ராத்திரிக்கு மேலே வந்தால் திருடாள்லாம் நிறையா பேர் இருப்பா. அந்த பயம் வேறு இருந்ததா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி இழுக்கிறார். சுவாரஸ்யமாக சொல்கிறார் மகான், ஒரு குழந்தைக்கு சொல்வது போல். ஒரு நாளைக்கு இந்த உப்பு குறவன் மொத்த உப்பையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். எல்லா உப்பையும் விற்றுடுவோன்னு காலமேயே கழுத மேலே எல்லா மூட்டையும் ஏற்றிட்டு கிளம்பிட்டான். போகிற வழியில் திடீர்னு ஜோன்னு மழை கொட்டிடுத்து. அந்த மழை வந்ததுனால மொத்த உப்பு கரைஞ்சி அந்த பாதையாக போயிடுத்து அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எல்லாரும் இன்னமும் அந்த கவனத்தை கூர்மைப்படுத்தி கொண்டே வருகிறார் மகா. இப்போ எல்லா உப்பும் கரைஞ்சி போயிடுத்தா இவனுக்கு ஒரே கோபமாக வந்துடுது. காமாட்சின்னு கத்தினானா அந்த இடத்துலையே. நோக்கெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. உன் ஆத்துக்காரர் இருக்காரு, அவர் யாரோ ஒரு பக்தன் விதைச்சிருந்த நெல்லு கூட மழையில் நனையக்கூடாது அப்படின்னு அந்த நெல்லுக்கு வேலி போட்டாராமே. அதெல்லாம் கூட பொய்யாத்தான்னு இருக்கணும். ஏன்னா லோக மாத்தா நோக்கே கருணை இல்லை, அவருக்கு எங்கேருந்து கருணை இருக்க போகிறதுன்னு எல்லாரையுமே திட்டினானா. திட்டிட்டு வெறும் மூட்டையை கழுத மேலே போட்டுண்டு மறுபடியும் அதே ஒத்தையடி பாதை வழியாக வீட்டுக்கு வந்தான். வர வழியில் திடீர்னு ஒரு சத்தம், டே யாருடா அது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. பயந்து திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு திருடன் ஒருத்தன் முகத்தெல்லாம் மூடிண்டு ரொம்ப கொடுமையாக இருக்கான். கையில் ஒரு பெரிய அருவா வச்சுன்னு இருக்கான். இவகிட்ட வந்துட்டான். எல்லாரையும் கூப்பிட்றான். சுற்றி எல்லா திருடாலும் வந்துட்டா. எல்லார் கையிலையும் வீச்சருவாக இருக்குது. அதை பார்க்கும்போதே கண்ணு கூசறதான். ராத்திரியில் கூட அது அப்படி ஜொலிக்கிறதான் அப்படிங்கிறார். இதே துணியில் மகான் அப்படி பேசிட்டு வரார் அந்த பக்தரிடத்தில். எல்லாரும் கேட்டுன்னு இருக்கா. இப்போ டேய் எவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்கியோ எல்லாத்தையும் எடுடா, எல்லாத்தையும் உன்னை குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இவனும் இந்த பக்தனும் எதுவுமே இல்லையே, நான் கொண்டு வந்த உப்பெல்லாம் மழையில் கரைஞ்சி போயிடுது, அதனால் என்கிட்ட வருமானமே இல்லை, 10 பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லவே இவர்களும் சும்மா இல்லாமல் இவன் கழுத்தில் இவன் இடையிலெல்லாம் கையை விட்டு எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே இல்லைன்னு, இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் நீ தப்பிச்சிட்ட போ அப்படின்னு இவனை தள்ளி விட்டுட்டா. அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிஞ்சுது, இவன் மட்டும் அந்த உப்பை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு பணத்தோடு வந்திருந்தான்னா இந்த க்ஷணம் அவன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். திருடாலாம் இவனை கொன்றுப்பா. அதனால தான் அம்பாள் இவன் உப்பெல்லாம் கரைய வச்சு இன்றைக்கி இவன் உயிரை காப்பாற்றிருக்காங்கிறத அவன் புரிஞ்சுண்டு, காமாட்சி என்னை காப்பாற்றிட்டையே ரொம்ப நன்றிமான்னு அங்கேருந்து வேண்டின்டானான். சரியா? அதே மாதிரி தான் நமக்கு சுவாமி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான்னா
நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம சுவாமியை நம்பினா போதும், சரியா, உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ நன்னா இருப்பேன்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறேன். அந்த சமயத்தில் நாம் கஷ்டத்தில் இருக்கும் ஒரு சமயத்தில் யாராவது இது மாதிரி நமக்கு ஒரு அறிவுரையை சொன்னால் நமக்கு அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும், 100% ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்காது. அது மனித இயல்பு. ஆனால் அந்த நேரத்திற்கான ஒரு மன ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா? அதுவும் ஒரு மகான் சொல்கிறாருன்னா சாதாரணமான விஷயமா? அதே மன ஆறுதலோடு இவரும் வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது ஒரு மாதம் 2 மாதம் ஆறுது. காஞ்சி ஸ்ரீமடத்தை நோக்கி அந்த பக்தர் வரார். சுவாமிகளும் காஞ்சியில் இருக்கார். இந்த முறை வந்தபொழுது முன்னே இருந்தார் போர் இல்லை. நிறைய வாழைப்பழம், பல வகையான பழங்கள், பல புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து குடும்பத்தோடு வந்து பெரியவா முன் அனைத்தையும் சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறார். ஆனந்தமாக இருக்கார். அவரை பார்த்தவுடனே புரிகிறது அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து விட்டது. என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு மகான் கேட்டதுமே, பெரியவா உங்களை பார்த்துட்டு போனதுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்தது பெரியவா. என் சொத்தெல்லாம் என் கையை விட்டு போயிடும் போல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கோர்ட்டில், எந்த கோர்ட்டில் என் மேலே கேஸ் போட்டாலோ அதே கோர்ட்டில் வந்து எல்லாமே நிரூபணம் ஆயிடுத்து. இந்த சொத்தெல்லாம் பூர்வீகமாக வந்து என்ன சேர வேண்டிய சொத்துக்கள் தான் அப்படின்னு. அதுவும் எப்படின்னாக்கா, பல கோயில்களுக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் அதை சுற்றி இருக்கும் பல ஆலயங்களுக்கு என்னுடைய முன்னோர்கள் செய்த அந்த தான தர்மங்களுக்கான நிலப்புலன்களை கொடுத்ததற்கான பிரமாண பத்திரங்கள்லேருந்து அது ப்ரூவ் ஆச்சு பெரியவா. அதையெல்லாம் வழக்கு மன்றத்தில் சமர்ப்பித்து இதை சொத்தெல்லாம் எனக்கு சேர வேண்டியதேன்னு தீர்ப்பு வந்துடுத்து. இப்போ எல்லா சொத்தும் திரும்பி என்கிட்ட வந்துடுத்து பெரியவான்னு மறுபடியும் நமஸ்கரித்தார் அந்த பக்தர். அந்த உப்பு குறவன் கதை, எப்படி அந்த உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு அந்த மழையில்னு மகான் சொன்னார்னாக்க, மகானை நாம் வேண்டினால், நேர்மையான பக்தியோடு இருந்தால் நம்முடைய கஷ்டங்களும் மழையில் கரைந்த உப்பு போல் கரைந்துவிடும் என்பதை அந்த மகான் அன்றே கணித்து சொன்னார், தீர்மானமாக சொன்னார் என்பதை அனைத்து பக்தர்களும் உணர்ந்து கொள்ளும் விதமாக இது அமைகிறது. ஆக நமக்கு கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்பிக்கை திடமாக வேண்டும், பொறுமை இன்னும் வலுப்பெற வேண்டும் இல்லையா? இந்த இரண்டுமே இருந்தால் குருநாதரின் கடாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்த்தும் மாபெரும் அற்புதம் இது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.